வெல்கம் டு SAMCKO டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க GSM மாடியூல், GPS மாடியூல், WiFi மாடியூல், இந்த மூணு இதையும் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 4 GSM மோடம் வந்து அதில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஒவ்வொரு மோடமும் ஒவ்வொரு பிராண்டு. இது வந்து வேவ்காம் மோடம், வேவ்கோ பிராண்டு. இது NSK பிராண்டு. இதுமாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ஸில் வரக்கூடியது. இது SAMCKO இந்த பிராண்டோட நேமு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து GPRSக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அலார்முக்காக கொடுத்துருக்குறது, பஸ்ஸருக்காக கொடுத்துருக்குறது. இதான் வந்து சிம் ஸ்லாட்டு. இதை நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது இது வந்து சிம்மை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிடலாம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த 4 டைப் ஆஃப் GSM மோடம் பார்த்தீங்கன்னாக்கா 2G சொல்ல முடியா, அந்த நெட்வொர்க்கில் தான் வந்து ரன் ஆகக்கூடியது. இது சீரியல் போர்ட் ஆப்ஷன்ஸ். பிசியில் எதுவும் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது அடாப்டர், பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் பவர் சப்ளை பார்ட்டு இதுக்கு. இது வந்து நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கலாம், நீங்கள் எடுத்து கூட பார்க்கலாம். இதுக்கு பாட்டம் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து சிம் 300. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிம் 800. இந்த மாடல் சிம் 900A. இது சிம் 800C. இது வந்து சிம் 900 தான் வந்துருக்கு. இது சிம் 300 இந்த மாடலில். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு. திரும்ப இது வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடல் தான். இது வேவ்காம் மோடம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த TXRX பின்னு சொல்ல விட்டுட்டேன் பாருங்க. இது ரெண்டும் பவர் சப்ளை பின்னு. இது வந்து 5 வோல்ட்டு டேரெக்டாக இதில் கொடுத்துருவாங்க. இந்த பின்னில் +5 கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா இங்கே 12 வோல்ட்டு நீங்கள் அடாப்டராக கொடுத்துக்கலாம். 5 வோல்ட்டு அந்த பவர் சப்ளைன்ட்டு வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம். நமக்கு இங்கே ஐசி தான் கொடுத்துருக்காங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸு. இது வந்து TXRX பின்னு. இது வந்து பவர் இண்டிகேட்டர். இது நெட்வொர்க். இது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் நெட்வொர்க்கு. இது வந்து பவர் LED. இது இந்த பார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது பாருங்கள் LED. இது நெட்வொர்க் LED. இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் சிம்மு நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம். இதில் வந்து பவர் சப்ளை வந்து இந்த பார்ட்டை தான் கொடுப்பாங்க. இந்த 2 பின் இருக்கு இல்லையா, இங்கே என்ன பவர் சப்ளை கொடுக்குறது. இதில் சிம் வந்து இந்த ஸ்லாட்டை கலட்ட மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் அப்படி இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் உள்ள புல் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது வெளில வந்துடும். நீங்கள் சிம் வந்து இதில் மாட்டிட்டு திரும்ப லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம் இங்கே தான் கொடுத்துருவோம். இது வந்து டவர் இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ். இது ஆடியோ நிறையா இதில் தான் அவுட்புட் நம்ம எடுத்துப்போம். இந்த இதுக்கு மைக்கேர் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த போர்ட் மூலிமா எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். டேரெக்டாக கம்ப்யூட்டரோட லிங்க் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் லேப்டாப்பில் வந்து இந்த மாதிரி போர்ட் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி RS-232 to USB அந்த கன்வர்ஷன் கேபிள் இருக்குது. அது கூட நீங்கள் யூஸ் பண்ண கேபிளோட சர்க்யூட்ஸ் இன்பில்டாக வந்துடும். கேபிள் இன்சைட்லேயே பார்த்தீங்கன்னா சர்க்யூட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு அந்த சர்க்யூட் போர்டு இருக்கும். அது வந்து அந்த RS சீரியல் கம்யூனிகேஷனை USB போர்ட்டுக்கு ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் டேட்டாவை நமக்கு. இது அனதர் டைப்பு GSM மாடியூல். GSM அப்படின்னா ஒன்றும் கிடையாது. குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். அது எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 900 MHz ரேஞ்சில் தான் ரன் ஆகுது. இது வந்து சிம் 800C. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா SAMCKO பிராண்டு நேம் வந்து SAMCKO. இந்த இதுக்கு NSK கம்பெனி வந்து இந்த போர்டு மட்டும் இது பண்ணிட்டாங்க. இந்த மாடியூல் வந்து SAMCKO கம்பெனி வந்து தயாரித்து கொடுக்குறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சிம்மை வந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப லாக் கொடுத்தாங்க. சிம் ஹோல்டர் இது. இதில் பார்த்தீங்கன்னா 3 LED கொடுத்துருக்காங்க. ஒரு LED பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் LED மாதிரி உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகிடுது சிக்னல். இந்த LED சிக்னல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பவர் இண்டிகேட்டர். பவர் சப்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த LED ஆன் ஆகும். சிம்மு நீங்கள் போட்டிங்கனாக்கா இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். இந்த LED வந்து ரிங்கு. இப்போ இந்த சிம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்க, அந்த நம்பருக்கு வந்து வேற ஒரு மொபைல்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ரிங் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி காட்டும்.
இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்பீக்கர் கனெக்ட், ஃபோன் மாதிரியே நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி இதில் கனெக்ட் பண்ணல, நம்ம வந்து எஸ்எம்எஸ் பர்பஸ் கிட்டில் மைக்ரோ கண்ட்ரோலில் ஒயரிங் பண்ணி ஜிஎஸ்எம் வந்து எஸ்எம்எஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்பஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். அதனால இதெல்லாம் வந்து நமக்கு கனெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கல. சப்போஸ் ஃபுல்லாகவே வந்து அசம்பிள் பண்ணி வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த பார்ட்டில் பார்த்தோன்னா மைக்கு, இந்த பார்ட்டில் வந்து ஸ்பீக்கரு. கால் வந்துச்சுன்னா நீங்கள் கால் வந்து இந்த போர்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்பர் டெர்மினல் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜிஎஸ்எம்மோட அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. இப்போ கால் வருதுனாக்கா அந்த காலை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அதுமாதிரி கால் நீங்கள் கால் பண்ணணுனாக்கா டயல் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த மாதிரி கமாண்ட் கொடுத்து நீங்கள் வந்து இந்த மொபைல் ஃபோனை கால் பண்ணால் காலை ரிசீவ் பண்ணலாம். ஒரு மொபைல் ஃபோன் மாதிரியே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் ஃபோன்னாக்கா சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீபேட் இருக்கும். அந்த கீபேட் டிஸ்பிளே பார்த்து அந்த கீபேடை வந்து டைப் பண்ணி அக்சஸ் பண்ணுறீங்க. இது வந்து கம்ப்யூட்டரில் வந்து கமாண்ட் மூலியமாக அக்சஸ் பண்ணக்கூடிய மாடல். இந்த மாடல் உங்களுக்கு இது டிஎக்ஸ்ஆர்எக்ஸ். இந்த கிரவுண்டு இருக்குது. டேட்டா வந்து சென்டும் பண்ணிக்கும் ரிசீவும் பண்ணிக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. நிறைய டைப் இருக்குது மாடல்ஸ். ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரி கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட இருந்து இந்த 4 மாடல் இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இதுக்கு இது பாருங்கள், SIM 900A இந்த மாடல். இது வந்து ஆண்டனா, நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த சைடு உங்களுக்கு டவர் கிடைக்குது. அது மாதிரி இது அடாப்டருக்கு உண்டான ஹோல்டர். இது நீங்கள் இதில் தான் அடாப்ட் பவர் சப்ளை கொடுக்கணும். 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும். ஆக்சுவலி இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாடலும் பார்த்தீங்கன்னாக்கா 3.3 வோல்ட்டில் தான் வந்து ரன் ஆகும். நீங்கள் 12 வோல்ட்டே கொடுத்தாலும் அதை வந்து 3.3 வோல்ட்டாக வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு சர்க்யூட்ஸ் இதே கொடுத்துருப்பாங்க. அது வோல்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாடல் வந்து 3.3 வோல்ட்டில் தான் ரன் ஆகும். அதிகமாக கொடுத்தோம்னா இது வந்து டேமேஜ் ஆகிடும், ஃபால்ட் ஆகிடும், இது ஃபயர் ஆகும் சம்டைம். இப்போ இந்த ஜிஎஸ்எம் மோடம் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஜிஎஸ்எம் மோடம் வந்து மைக்ரோ கண்ட்ரோலோட நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து கோடிங் கொடுத்துருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த கமாண்ட் வந்தால் உங்களுக்கு வந்து மோட்டார் வந்து ஆன் ஆகணும், லைட் வந்து ஆன் ஆகணும், எந்த கமாண்ட் வந்துச்சுனாக்கா மோட்டர் வந்து ஆஃப் ஆகணும், லைட் வந்து ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி கோடிங்கில் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து உங்கள் மொபைல், இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, லோக்கலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பம்பு செட்டே வச்சுக்கங்களேன், வயலில் வந்து ஒரு பம்பு செட் இருக்குது. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க ஊருக்குள்ளே, அப்படி இல்லைனாக்கா ஊருக்கும் அந்த வயலுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் டெய்லியும் போய் 1 ஹவர் வந்து அந்த பம்பு மோட்டர் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு வரணும்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்து ஒரு மெசேஜை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்க. மெசேஜை ரிசீவ் பண்ணிடுச்சுனாக்கா பம்பிங் மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி வயலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சோம். அந்த மோட்டர் ஆன் ஆகிடுச்சா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து திரும்ப உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுற மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த மோட்டரை 1 ஹவர் கழிச்சு ஆஃப் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து இன்னொரு அனதர் மெசேஜ் அனுப்பணும். அனதர் மெசேஜ் அனுப்புனாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஆஃப் பண்ணிவிடும். அந்த மாதிரி பர்பஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிடலாம். அது நம்ம கிட்டுக்கு வந்து நம்ம வந்து எஸ்எம்எஸ் அனுப்பி கிட்ட வந்து ரிசீவ் பண்ண வைக்கலாம். இல்லை கிட்டில் இருந்து நமக்கு வந்து எஸ்எம்எஸ் வர மாதிரி கூட பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, ஃபயரு, கேஸு, இந்த மாதிரி செக்யூரிட்டி சென்சர்ஸ்லாம் இருக்குது. இல்லை அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க, இல்லை ஒரு பேங்க் இருக்குது, பேங்கில் வந்து வெளியே இருக்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க நைட் டயத்தில். ஷாப்பிங் மால்லாம் வந்து கேமராலாம் இருக்கும், அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த செக்யூரிட்டி சென்சார்லாம் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்எம் மோடம் மூலயமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை இந்த கடை ஓனருக்கோ ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஜிஎஸ்எம் மோடம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ் மாடியூல். ஜிபிஎஸ் மாடியூல் பார்த்தீங்கன்னாக்கா 1575 மெகாஹெர்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ரன் ஆகுது. 3.3 வோல்ட்டு. ஜிபிஎஸ் அப்படின்னாக்கா குளோபல் பொசிஷன் சிஸ்டம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. இது ரெண்டுமே சேம் மாடியூல் தான். நான் ஏன் 2 வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து டாப்லையும் ஒன்று பாட்டம், ரெண்டுமே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாடல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பின் கொடுத்துருக்காங்க. 2 பின் வந்து பவர் சப்ளை, 2 பின் வந்து ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர். இது வந்து சின்ன ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்ச் கட்டுவோம் இல்லையா, அந்த வாட்சில் இருக்க பேட்டரி மாதிரியே இருக்குது பாருங்கள். இது எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜிபிஎஸ் மூலிமா நம்ம வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட் லொக்கேஷன் கோட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேம் டைம் வந்து இந்த டைமிங்லாம் வந்து இதிலே வந்து ஆர்டிசி கிளாக் இன்பில்டாகவே இருக்குது. அந்த டைமிங், டேட்டு, இயர், எந்த இயர், எந்த மந்த்து, என்ன டேட்டு, என்ன டே,
மண்டேவா சண்டேவா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி என்ன டே எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்பீடும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிபிஎஸ் மாடியூலில் வந்து ஒரு வெஹிக்கிளில் வந்து செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது, ஆல்டிடியூட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம், ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து இதில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். எல்லாமே நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகக்கூடியது, சேட்டலைட் தான் ஆகக்கூடியது. ஜிஎஸ்எம் மோடமும் சேட்டலைட் மூலமாக கம்யூனிகேட் ஆகக்கூடியது. ஜிபிஎஸும் சேட்டலைட்லேருந்து தான் டேட்டா வந்து ரிசீவ் பண்ணிக்கும். நமக்கு டவர் கிடைக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆண்டனாவும் செட் பண்ணணும். இப்போ இது வந்து டாப் சைடு உங்களுக்கு. டாப்பில் இது வந்து ஆண்டனா, இதுதான் வந்து இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரிசீவர், இது வந்து ஆண்டனா உங்களுக்கு. நான் அதிலே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆண்டனா ஒயர் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்கள் இப்படி கழட்டிக்கலாம். நீங்கள் தனியாக தான் இருக்கும்போது நான் வந்து இது தனியாகவும் இது தனியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நான் சால்விங் பண்ணியிருக்கேன். அதுக்கு அதே சால்விங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்டனா வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கணும். அப்படி இதில் ஒரு எல்இடிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டவர் கிடச்சிச்சுனாக்கா இந்த இடத்துல இருக்கும் எல்இடிஸ். அந்த எல்இடி வந்து உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். இது வந்து நியூ மாடியூல். இது வந்து 3.3 வோல்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க பவர் சப்ளை. லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து எஸ்எம்எஸ் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒய்ஃபை மாடல். ஒய்ஃபைல பார்த்தீங்கன்னாக்கா ESP8266 எல்லாமே வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.3 வோல்ட்டு. இதுதான் அந்த மாடலு. இதுவும் ஒய்ஃபை தான், இதுவும் ஒய்ஃபை தான். இது வந்து ஓல்டு மாடல், இது நியூ மாடலு. இது வந்து நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஒய்ஃபைல பார்த்தீங்கன்னாக்கா 01ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வச்சுங்களேன், அந்த மாதிரி. இது வந்து 12ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இதுதான் வந்து ஆண்டனா. இந்த போர்ட்லேயே ஆன்போர்டு ஆண்டனா வந்துருச்சு உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். சிக்னல் வந்து ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த சிக்னல் வந்து சென்ட் ஆகாது, ரிசீவ் ஆகாது. கொஞ்சம் இதோட கம்பேர் பண்ண கொஞ்சம் பெட்டர், எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும். இந்த மாடலும் இந்த மாடலும் சேம் தான். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். இந்த மாடியூல் மட்டும் தனியாக இருக்கு. இல்லை வந்து இந்த போர்டில் ஃபிட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு பின்னு இருக்கு இல்லையா, அந்த பின்னை தனித்தனியாக நம்ம எடுத்துட்டாங்க. இதே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நோடு எம்சின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு இதுலேயே பவர் சப்ளை, அந்த இன்புட் பின் அவுட்புட் பின்னாக இருக்கு பாருங்க. ஒரு அனலாக் பின் இருக்கும் இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா 9 வந்து டிஜிட்டல் பின் இருக்கும் உங்களுக்கு. ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கோடிங்க்கு இன்செர்ட் பண்ணுறதுக்கு இந்த இருக்கும் யூஎஸ்பி கேபிள். மொபைல் ஃபோனுக்கு பவர் சப்ளை தரீங்களா, யூஎஸ்பி கேபிள், டேட்டா கேபிள், அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் லேப்டாப்போட கம்யூனிகேட் பண்ணி ஆர்டினோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கோடிங் பண்ண முடியும். இந்த மாடலுக்கு ரெண்டுமே சேம் தான். இது மாடல் மட்டும் தனியாக இருக்குது. இதுலேருந்து டிஎஸ்ஆர்எஸ் பின் மட்டும் எடுத்து கண்ட்ரோலர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1. பெரும்பாலும் நான் இந்த மாடல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் தனியாக இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த பின்னெல்லாம் இருக்குது, அது மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம சால்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த மாடலில் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்குவேன். பார்க்குறதுக்கும் இது கொஞ்சம் லுக்காக இருக்கும். இது கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் பர்பஸ் தான், சேம் டிவைஸ் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா ESP32. அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து சேம் குவாலிட்டி தான். சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஃப்ரீக்வன்சிலேருந்து எல்லாமே வந்து சேம் தான். கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த இதில் இந்த பின் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு இது ஒரு மாடல் போர்டு. ஒய்ஃபைலே ஏகப்பட்ட போர்டு இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ரன் ஆகும். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்இடிக்காக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எல்இடி மூவ் ஆகுது இல்லையா டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளேக்காக உண்டான போர்டு. பட் ஏன் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த இடத்துல இந்த பாட்டு வந்து ஒய்ஃபை பாட்டு. இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. இந்த போர்டு வந்து ஆன்போர்டு ஒய்ஃபை வச்சிருக்கு. அதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். அதே மாதிரி ராஸ்பெரி பையிலுமே வந்து ஒய்ஃபை வந்து இன்பில்டாகவே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக அவ்வளோதான் இதாக இருக்குது பாருங்கள். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதான் அந்த ஒய்ஃபைக்கு முன்னாடி ஐசி. அந்த ஒய்ஃபை சிம்பிளே அதிலே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் அந்த ஒய்ஃபைக்கு உண்டான சிம்பிள். இந்த பாட்டு அப்படியே வந்து ஒய்ஃபை பாட்டு. இது ஆண்டனா தனியாக வரும். இதேமாதிரி ஆண்டனா வந்து நீங்கள் எதுக்கு மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது எல்இடி போர்டுக்கான உள்ளது. மொபைல் ஃபோன்லேயே ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பில் நீங்கள் டேட்டா வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த ஒய்ஃபையோட கம்யூனிகேட் பண்ணி சென்ட் பண்ணினாக்கா அந்த எல்இடி டிஸ்பிளேல மூவ் ஆகும் உங்களுக்கு. ஒய்ஃபை வந்து டிரான்ஸ்ஃபர் டிவைஸ். ஒரு டிவைஸ் வந்து டேட்டா வந்து சென்டும் பண்ணும், ரிசீவும் பண்ணிக்கும். அதேமாதிரி தான் வந்து GSM மோடமும் சென்டு, அது டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் ரெண்டு பின்னுமே இருக்கும். ஒய்ஃபைலையும் ரெண்டு பின்னுமே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.